வருஷம் 2024. ஸோ இன்றைக்கி ஒரு மொபைல் ஃபோன் வாங்கதா இருந்தால் நம்ம பல விஷயங்கள் பார்ப்போம். பட் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்து வாங்க வேண்டியது என்ன அப்படின்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ். அஃப்கோர்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் முக்கால்வாசி மொபைலில் உங்களுக்கு எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. பட் இருந்தாலுமே மொபைல் ஃபோன் வந்து ஃபாஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் மட்டுமே வச்சு யூஸ் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அப்படி எஸ்டி கார்டு போடாமல் நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜ் மட்டுமே வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் போதுமான அளவு இருக்கணும். 64 ஜிபிலாம் பார்த்தீங்க அப்படின்னா பத்தவே பத்தாது. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற பேசிக் யூசேஜ் வெறும்னா நம்ம நினைப்போம், நம்ம என்ன வாட்ஸ்அப் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம், லைட்டாக இன்டர்நெட்டை ப்ரௌஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைப்போம். பட் அந்த ஒரு யூசேஜுக்கே 64 ஜிபி பத்தாமல் இருக்குது. ஏன்னா அவ்வளோ டேட்டா நம்ம கன்சியூம் பண்ணுறோம். ஸோ இப்போ சமீபத்தில் இன்ஃபினிக்ஸ் வந்து ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணாங்க, இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8. ஸோ இந்த மொபைல் ஃபோன் அவங்க லான்ச் பண்ணப்போ 4GB ரேம் மற்றும் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு அவங்க கொண்டு வந்தாங்க. அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருப்பேன், பாருங்கள். அதுக்கு பார்க்குறதுக்கான லிங்க் மேலே இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, இது 128GB இதில் கண்டிப்பாக நம்ம லான்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அதே மொபைல் ஃபோனில் ஸ்மார்ட் 8 வந்து 128GB அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ரேம் பார்த்தீங்கன்னா 16GB அப்படின்னு பாக்ஸில் போட்டிருப்பாங்க. 16GBலாம் கிடையாதுங்க, 8GB தான். இன்னொரு 8GB வந்து வெர்ச்சுவல் ரேம்னு சொல்லிட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் பிடுங்கி அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. பட் எக்ஸ்டெண்டபிள் ரேமை பற்றி பெருசாக எனக்கு ஒன்றும் அபிப்பிராயம் கிடையாது. பட் நீங்கள் பார்க்க வேண்டியது எந்த மொபைல் ஃபோன் இல்லை, எல்லா மொபைல் ஃபோன்லேயும் எதில் வந்து உங்களுக்கு அதிகமான ரேம் கிடைக்குதோ ப்ளஸ் ஆப்டிமைஸ் ஸ்டோரேஜ், நம்ம வந்து ஒரு 1TB 512GB இதெல்லாம் வாங்கினா பெட்டர் தான். பட் அதில் வாங்குறப்போ ரொம்ப காஸ்ட்லியாக போகும். ஸோ ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் பெஸ்ட்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் வேரியன்ட் நீங்கள் சூஸ் பண்ணாலுமே 128GB சூஸ் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இதுதான் அந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8 மொபைல் ஃபோன். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா சேம், கலர் சேமு, ப்ராசஸர் சேம், டிஸ்பிளே சேம், மொபைல் ஃபோனோட டிசைன் சேம், எல்லாமே சேம் தான், எந்த வித்தியாசமும் கிடையாது. குயிக்காக சொல்லணும் அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச் HD+ டிஸ்பிளே, IPS LCD பேனலாக இருந்தாலும் இதில் வந்து 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு பேனல் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் 128GB இருந்தாலும் இதில் வந்து SD கார்டு, மெமரி கார்டு நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 4G மொபைல் ஃபோன். கேமராவை பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல் கேமரா ரியரில் கொடுத்துருக்காங்க, 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க, 5000 mAhக்கான பேட்டரி இருக்குது. பட் இந்த மொபைல் ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்கிற சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு 13 கோ வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கோ வெர்ஷனில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லோ எண்ட் ஹார்ட்வேரில் கூட அந்த கோ சாஃப்ட்வேர் வந்து தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கும். இதில் டிஸ்அட்வான்டேஜ்னு எதுவும் கிடையாது. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ எல்லாத்தையுமே இதுலேயும் நீங்கள் தாராளமாக இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த ஹார்ட்வேர் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் இந்த ஸ்மார்ட் 8 மொபைல் ஃபோனில் முந்தின கவர் பண்ண வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனில் ரேம் வந்தீங்கன்னா 4GB தான் இருந்திருக்கும். இதில் வந்து ரேம் 8GB இருக்குது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 128GB கொடுத்துருக்காங்க. இது ஒன்று தான் வித்தியாசம். இதுக்கும் அந்த மொபைல் ஃபோனுக்கும் வேறு எந்த வித்தியாசம் கிடையாது. மற்றபடி டிசைனாக இருக்கட்டும், லுக் அண்ட் ஃபீல், இருக்கக்கூடிய போர்ட்ஸு, சப்போர்ட் பண்ணக்கூடிய ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான். விலை பார்த்தீங்க அப்படின்னா 7,999 ஆஃபர்லாம் போக, பேங்க் ஆஃபர், அப்புறம் அந்த கிரெடிட் கார்டு ஆஃபர் இதெல்லாம் போக வந்து 7,999. அந்த 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து அதோடைய வந்து 7,099 rupees. ஸோ 900 rupees கூட. ஸோ 900 rupees கூட அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ரேமும் டபுள் ஆயிடுது, ஸ்டோரேஜும் டபுள் ஆயிடுது. ஸோ 128GB அப்படிங்கிறப்போ இந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். உங்களுக்கு தாராளமாக வந்து ரேமும் கூட இருக்கிறனால அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் ஒரு நேரத்தில் நீங்கள் தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் என்ட்ரி லெவல் செக்மெண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு தான் சொல்கிறேன். இதை வந்து நான் ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோன்லாம் கம்பேர் பண்ணி சொல்லல. ஸோ இந்த விலைக்கு 7,999 8,000 rupeesக்கு நீங்கள் பார்க்குறப்போ இந்த ஸ்டோரேஜ் வேரியன்ட் ப்ளஸ் இந்த ரேம் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டார்கெட் யூசர்ஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மொபைல் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக போய் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் 8 மொபைல் ஃபோனை பற்றின விரிவான விமர்சனம் நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். அதை நீங்கள் பார்க்குறப்போ இந்த மொபைல் ஃபோனில் டிஸ்பிளே எப்படி இருக்குது, இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதோட பேட்டரி லைஃப் உங்களுக்கு எப்படி கிடைக்கும், இதெல்லாம் விவரங்களும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதையும் நான் இப்போ சொன்ன இந்த விஷயத்தையும் ரெண்டையும் சேர்த்து வச்சு இந்த மொபைல் ஃபோன் வாங்கணுமா வேணாமா நீங்கள் முடிவு பண்ணணும். அப்படி நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம்.